மகன சீரியல் நாளைக்கான ப்ரோமோல வெண்ணிலா பசுபதி கிட்ட சண்டை போடுறாங்க. பசுபதி சட்டையை பிடிச்சு, இங்க பாரு உன்னாலதான் நான் விஜய் என்னை இவ்வளவு தூரம் வெறுக்கிறாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாம நீ தானே எல்லாத்துக்குமே காரணம், இதை போய் நான் போலீஸ்ல சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு உள்ள தூக்கி வைப்பாங்கல்ல, அதுக்காகவே நான் போய் போலீஸ்ல சாட்சி சொல்ல போறேன். அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு, நானே போய் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பசுபதியை ரொம்ப மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. வெண்ணிலா பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. உடனே வெண்ணிலாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அவங்க பேசுனது மாடியில இருந்ததுனால வெண்ணிலா தவறி போய் மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனேவும் வெண்ணிலா மாமா மகன சீரியல் நாளைக்கான ப்ரோமோல வெண்ணிலா பசுபதி கிட்ட சண்டை போடுறாங்க. பசுபதி சட்டையை பிடிச்சு, இங்க பாரு உன்னாலதான் நான் விஜய் என்னை இவ்வளவு தூரம் வெறுக்கிறாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் என் மருமகளை என்ன பண்றியா, என்ன பண்ணி அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராகினியும் அப்பா என்ன பண்ணிட்டீங்க, இது வெளியில தெரிஞ்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமா கீழே போயிட்டு வெண்ணிலாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என் மருமகளை என்ன பண்றியா, என்ன பண்ணி அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராகினியும் அப்பா என்ன பண்ணிட்டீங்க, இது வெளியில தெரிஞ்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமா கீழே போயிட்டு வெண்ணிலாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என் மருமகளை என்ன பண்றியா, என்ன பண்ணி அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராகினியும் அப்பா என்ன பண்ணிட்டீங்க, இது வெளியில தெரிஞ்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமா கீழே போயிட்டு வெண்ணிலாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என் மருமகளை என்ன பண்றியா, என்ன பண்ணி அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க குமரனும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி விஜய் கூட தான் இருக்கிறா, ஆனா என்கிட்ட சொல்றதுக்கு அவ தயங்குறா. நான் போய் எக்ஸிபிஷன்ல பார்த்தேன், அங்க எக்ஸிபிஷனே பூட்டி இருக்குது, அங்க யாருமே இல்லை. ஆனா காவேரிக்கு கால் பண்ணி கேட்கலான்னா நான் எக்ஸிபிஷன்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கார்ல அவ போய்கிட்டு இருக்க மாதிரிதான் தோணுச்சு. அவ விஜய் கூட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. ஆமாங்க, எனக்கும் காவேரி அப்ப பேசும்போதெல்லாம் கேட்கும்போது அவ விஜய் கூட இருக்கிற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. அதனாலதான் நானே உங்ககிட்ட சொன்னேன். அவ நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்குறா, நம்ம அவளுக்கு எதிர்ப்பு ஏதாவது தெரிவிப்போம்னு நினைக்கிறாலும் என்னமோ, நம்ம அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க. ஆமா, காவேரி விஜயோட சேர்ந்து வாழ்றதா அவளோட முடிவா இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. ஆனா அத்தை சொல்ற மாதிரி நம்ம கொடைக்கானல்லாம் போக வேண்டாங்க, இங்கேயே இருக்கலாங்க, இந்த நேரம் டிராவல் பண்றதும் அவ்வளவு நல்லது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஆமா கங்கா, நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம், அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாரதா இன்னும் காவேரி வரலையேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க விஜய் காவேரியும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் காவேரியும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜய் சொல்றாங்க, காவேரி நீ வீட்டுக்கு போ காவேரி, ஏன்னா நேத்துல இருந்து கிட்ட அழைச்சது டயர்டா இருப்பேன், நீ வீட்டுக்கு போ, அங்கேயும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நீ வீட்டுக்கு போ, நான் விட்டுடுறேன் உன்னை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னங்க இன்னைக்கு எல்லாம் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு வா, அப்புறம் நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நான் வேற பாட்டி வேற இன்னும் பாக்கல, பாட்டி எப்படினாலும் வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க வெண்ணிலா கீழே விழுந்ததுனால அவங்க இறந்துடுறாங்க. உடனே இங்க சாரதா இன்னும் காவேரி வரலையேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க விஜய் வெண்ணிலா மாமா அழுகுறாங்க. என் மருமகளை இப்படி கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பிடிச்சு அழுகுறாங்க. உன்னை இப்பவே நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை போலீஸ்ல போய் சொல்லாம விட மாட்டேன், உன்னை உள்ள தள்ளுறேன், உங்க பேச்சை கேட்டதுக்கு எனக்கு என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா பசுபதி சட்டையை பிடிச்சு அடிக்கிறாங்க. உடனேவும் இவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான், என்னமோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி, நான் இவங்க நல்லதுக்கு எல்லாமே பண்ணோம்னா இவங்க ரெண்டு பேரும் நமக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அப்பா இப்ப என்ன பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனை முதல்ல வெளியில போக விடாம ஏதாவது பண்ணணும், இவனை கொன்று போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவையும் கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. வெண்ணிலா தலையில அடிபட்டு ரத்தத்தோட கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மருமகளை கூட்டு போகணும், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் காரணம் சொன்னேன்னா உன்னை நானு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன், அதுவும் இல்லாம உங்க குடும்பம் இருக்கு பாத்தியா, அதே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவை பசுபதி மிரட்டுறாங்க. வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க தலையில அதிகமா அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, மறுபடியும் ஹோம் ஒர்க் போறதுக்கு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே வெண்ணிலா மாமா அழுதுட்டும், இங்க பாரு இப்ப நீ என்ன பண்ற, நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, இந்த பொண்ணுக்கு இப்படி ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஜய் காவேரி தான் இவங்க சூசைட் பண்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க.
சொல்றாங்க. உடனே ராகினி எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்பதாம்மா அந்த விஜய் காவேரியை உள்ள வைக்க முடியும். இது பெரிய விஷயம். சூசைட் அட்டெம்ப்ட். அதனால விஜய் காவேரி வெளியில வரவே முடியாது. 2 பேரையும் சேர்த்து உள்ள வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உடனே எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயப்படுறாங்க. இந்த நேரத்துல போலீஸ்ல போய் வெண்ணிலா மாமாவும் வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய மருமக வந்து அந்த விஜய்ங்கிற பையன் ஏமாத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுல இப்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த விஜய் காவேரி தான். அவங்க 2 பேர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அந்த விஜய் காவேரி மேல போய் சொல்லியிருந்தீங்க. இப்ப வேற இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்றாங்க. இல்ல சார் நாங்க உண்மையதான் சொல்றோம். அவங்க 2 பேர் தான் காரணம். அதனாலதான் வந்து என்னுடைய மருமக வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கிறாங்க. விஜய் காவேரியை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் விஜய் வீட்டுக்கும் காவேரி வீட்டுக்கும் போறாங்க. விஜய் வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் விஜய் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு என்ன சார் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் ஏன் மேல அப்படின்னு சொல்லி, வெண்ணிலா அந்த பொண்ணை சூசைட் பண்றதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாளா? அவ எப்படி இருக்கிறா? உயிரோட இருக்கிறாளா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விசாரிக்கிறாங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து போலீஸ் சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றாங்க. பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுன்னா அதுக்காக இதுக்கு நீங்க வந்து விஜய் கூட்டு போகணும். விஜய்க்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல சார் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்க காவேரி வீட்டுக்கும் போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்துட்டு இங்க யாருமா காவேரி அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சாரதா வீட்டுல உள்ளவங்க போலீஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் காவேரி வேற விசாரிக்கிறாங்கன்ட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா. அவங்க ஒருத்தவங்க சூசைட் பண்ணதுக்கு காரணமா வந்திருக்காங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. யாரு சார் யார் அப்படின்னு, வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுமா அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். காவேரி வந்து ஷாக் ஆகுறாங்க. வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாளா? அவங்களுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாங்க. அது வந்து நீங்க தான் காரணம்னு அவங்க மாமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உங்க மாமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சார் இருந்தா அவங்க காவேரி எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம வீட்டுக்கு எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் காவேரி வேற விசாரிக்கிறாங்கன்ட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா. அவங்க ஒருத்தவங்க சூசைட் பண்ணதுக்கு காரணமா வந்திருக்காங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. யாரு சார் யார் அப்படின்னு, வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுமா அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். சார் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா சொல்றாங்க. இவங்க தானே விஜயோட ஒய்ஃப். இவங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து வெண்ணிலா மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சாரதா அதெல்லாம் இல்ல, அவனுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே வந்துட்டா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. குமரன் இல்ல சார் காவேரிலாம் எந்த தப்பும் இருக்காது சார். அவளை வந்து விசாரிக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து தடுக்கிறாங்க. இங்க பாருங்க போலீஸ் விசாரிக்கிறத யாரும் தடுத்தீங்கன்னா அவங்களே கூட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாரும் சொன்னது கேட்காம போலீஸ் வந்து காவேரியை கூட்டு போயிடுறாங்க. சார் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா சொல்றாங்க. இவங்க தானே விஜயோட ஒய்ஃப். இவங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து வெண்ணிலா மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சாரதா அதெல்லாம் இல்ல, அவனுக்கும் இங்க ஹவுஸ் ஓனர் போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுக்காரங்க தான். இந்த வீட்டுக்காரங்க எப்ப இங்க வந்து குடித்தனம் புகுந்தாங்களோ அப்ப இருந்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. மீடியால இருந்து வராங்க, போலீஸ்ல இருந்து வராங்க. முதல்ல இந்த இவங்களை வந்து வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் வீட்டுல போயிட்டு இங்க பாருங்க இது வரைக்கும் நாங்க பொறுத்திருந்தது போதும், இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது. எங்களுக்கும் ஒரு பக்கத்துல நல்ல பேர் இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிருங்க. உங்களுக்கு தான் நாங்க டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்பவே இந்த வீட்டை காலி பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே இப்போ காலி பண்ண முடியாதுமா, ஏமா ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா, என் பொண்ணு வேற போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா அழுகுறாங்க. உடனே அவ வந்து என்ன தப்பு பண்ணாலும் இங்கேயே எவ்வளவு வாய் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை பத்தி தப்பாலாம் பேசாதீங்கம்மா, நான் இப்ப என் பொண்ணை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா குமரன் எல்லாரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. குமரன் அம்மா இங்க பாருடி, நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ குழந்தைய நல்லபடியா வெப்பனே எனக்கு தெரியல, நீ வந்து குமரனை கூப்பிட்டு மரியாதை வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நாங்க எப்படி வந்து இங்க இருக்க முடியும், நான் காவேரிய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க குடும்பத்துல இருந்து. இங்க விஜயும் போலீஸ்ல இருக்கிறாங்க, ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க தாத்தாவும் வராங்க. நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இங்க பாருடி, நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ குழந்தைய நல்லபடியா வெப்பனே எனக்கு தெரியல, நீ வந்து குமரனை கூப்பிட்டு மரியாதை வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நாங்க எப்படி வந்து இங்க இருக்க முடியும், நான் காவேரிய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க குடும்பத்துல இருந்து. இங்க விஜயும் போலீஸ்ல இருக்கிறாங்க, ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க தாத்தாவும் வராங்க.
நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இங்க